السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்காத இரவு தொழுகையினை நிறைவேற்றியவர்களாக, அதுவும் இன்றைய தினம் லைலத்துல் கதிரனுடைய இரவாக இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தோடு ஒற்றைப்படை இரவிலே இங்கு குழுமி இருக்கின்ற நம் அவர்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியப்படட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, நாம அமல்களை தொடங்கிவிட்டோம். அந்த ஒற்றைப்படை இரவினுடைய அமல்களை இன்னும் அதை பரிபூரணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக என்கின்ற பிரார்த்தனையோடும், மகத்துவ மிக்க இரவிலே அதனுடைய முழு நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு சூரா அஹ்லா என்கின்ற அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், ஃபதக்கிர் இன்னஃப அதித் திக்ரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே முழுமையாக மனநாம் செய்து வைத்திருப்போம். மக்தபு மதரசா பருவத்திலேயே நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், இந்த சப்பிகிஸ்ம ரப்பிக்கல் அகலா அப்படிங்கிற சூரா அல் அகலாவை நாம மனப்பாடம் செய்து வைத்திருப்போம். இப்போ அந்த சப்பிகிஸ்ம ரப்பிக்கல் அகலாவினுடைய 87வது அத்தியாயம் 9வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், ஃபதக்கிர் இன்னஃப அதித் திக்ரா. இதனுடைய தமிழாக்கத்தை நாம புரட்டி படிச்சு பார்த்தோம்னா, அறிவுரை பயன் தருமானால் நபியே நீங்க என்ன பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், சயத்தக்குரு மை யகுஷா. அது இறைவனை அஞ்சுபவர்களுக்கு படிப்பனை தரக்கூடும். அதாவது அறிவுரை சொல்லுங்க, அந்த அறிவுரை இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு, அந்த முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணும், படிப்பினை பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அப்போ அறிவுரை என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் 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 திரும்ப 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 நினைவில் நிறுத்த வேண்டிய, நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருப்பதை நம்மால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதனாலதான் கூட ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு வருடத்திற்கு ஒரு மாதம், மறுபடியும் ஒரு ரமலான் முடிஞ்சோட அதோட நிப்பாட்டினானா அப்படின்னு பார்த்தா இல்ல, மீண்டும் 11 மாதங்கள் கழித்து மீண்டும் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். அதே போல ஹஜ்ஜினுடைய கிரியைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஹஜ்ஜி செஞ்சா போதும், ஒரு ஹஜ்ஜோட முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா அடுத்த வருடமும் மீண்டும் ஹஜ்ஜினுடைய மாதத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான அந்த செய்திகளை நமக்கு என்ன பண்ணி இருக்கிறான், செய்து காட்டி இருக்கிறான். அதே போல தொழுகை எடுத்துக்கொண்டால் ஜும்மாவுடைய தொழுகை இருக்குதுல்ல, அதை கூட பாருங்களேன், வருஷத்துக்கு ஒருக்கா ஆக்கி இருக்கலாம்ல அல்லாஹ். அதை ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா, அந்த அறிவுரை என்ன பண்ணணும், மீண்டும் 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 முஸ்லிம்களுக்கு மத்தியில ஈமானிய புத்துணர்வை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் என்ன பண்ணியிருக்கிறான், ஆக்கி இருக்கிறான். அதே மாதிரி தொழுகை எடுத்துக்கிடுவோமே, 5 நேர தொழுகையை எடுத்துக்கிட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே நேர தொழுகையாக இந்த 5 நேர தொழுகையையும் கூட ஒரே நேர தொழுகையாக ஒண்ணு ஃபஜ்ர்லயோ அல்லது மகரிபுலையோ அல்லது இஷாவுலையோ இந்த 5 நேர தொழுகைகளையும் ஒண்ணு போல நீங்க என்ன பண்ணிடலாம், தொழுதுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பண்ணல, அப்படி செய்யல. அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை இறைவன் நம் மீது என்ன பண்ணல, அருளவில்லை. நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. எப்படிப்பட்ட கடமையாக உள்ளது, 5 நேர தொழுகைய 5 நேரத்துல தொழுவணும். ஃபஜ்ருடைய நேர தொழுகைய ஃபஜ்ர்ல தொழுவணும், லுகர் நேர தொழுகைய லுகர்ல. அப்போ ஈமானிய புத்துணர்ச்சி நம்ம இடத்துல என்ன பண்ணணும், சார்ஜ் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இறைவனுடைய ஒரு உண்மையான ஒரு நியதியாக இருக்கின்றது. அப்போ
நம்ம எல்லாருமே இறைவனை அஞ்சக்கூடிய மக்கள் தான். நம்ம எல்லார்ட்டையுமே இறை அச்சம் இந்த மாதத்துல மேம்பட்டு இருக்கக்கூடியது நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது, உணர முடியுது. எல்லாரும் அதுல என்ன பண்ண, யாரும் இதுல விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட சொல்லி காமிக்கிறான்ல, சூரா 2வது அத்தியாயம் சூரா அல் பக்ராவினுடைய 184வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது நோன்பு எப்படி கடமையாக இருந்ததோ அதே போல உங்கள் மீதும் நாம என்ன பண்ணிருக்கிறோம், நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ஏன் தெரியுமா, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்கு. வேற எதுவுமே காரணம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய முதல் காரணம் இறையச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகலாம் நோன்பு வச்சா. இரண்டாவதாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி ஃபீஹில் உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இந்த 2 காரணத்தை தவிர இறைவன் வேற எங்கேயுமே வேற எந்த செய்திகளையுமே என்ன பண்ண முடியல, சொல்றத நம்மளால பார்க்க முடியல. அப்போ குர்ஆன் இறக்கப்பட்டதற்கான ஒரு காரணம். இரண்டாவதாக நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும், அந்த காரணம். அப்ப இந்த 2மே நாம குர்ஆனையும் தொடர்போட இருக்கிறோம். அடுத்ததாக இறை அச்சமும் நம்மளிடத்துல ஆல்ரெடி மலர்ந்துட்டு எல்லார்ட்டையுமே இருக்குது. சார்ஜ் போட்டுதான் நாம என்ன பண்ணிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அப்போ இதே மாதிரி லைலத்துல் கத்ரினுடைய இரவை இதே போன்ற ஏற்பாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. இப்போ மற்ற கடைகள்ல ஒரு ஆஃபர் போடுறாங்க. ஆஃபர் போட்டா நம்மளால என்ன பண்ணிடுவோம், போய் 100 ரூபாய்க்கு சட்டை அப்படின்னா என்ன பண்ணுவான், போய் குமிஞ்சிருவாங்க. 100 ரூபாய்க்கு சேலை கொடுக்கான், பட்டு சேலை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவாங்க, குமிஞ்சிருவாங்க. 100 ரூபாய்க்கு சேலை கொடுக்கானா, அல்லது 500 ரூபாய்க்கு 3 சேலை, 500 ரூபாய்க்கு 3 சட்டை, 500 ரூபாய்க்கு 2 பேண்ட், இப்படி ஏதாவது ஆஃபர் போட்டா என்ன பண்ணுவாங்க, போய் கடையில போய் குமிஞ்சிருவாங்கல்ல. இதே போல ஈமானைய புத்துணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நமக்கு ஒரு ஆஃபரா எல்லாம் என்ன பண்ணிருக்கிறான். கடந்த வருட ரமலானிலே நம்மோடு இருந்த எத்தனையோ நம்மளுடைய அண்டை வீட்டார்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய நட்பு வட்டாரத்துல இருந்தவங்க இந்த வருட ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்கிறான், அந்த வாய்ப்பையும் வசதியையும் கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம், கடைசி அந்த முடிவு எண்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அப்படின்னா இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுதான் மேட்ரு. மொத்த மேட்ருமே இந்த லைலத்தில் ஒரு ஆஃபர் வருது நம்மளை தேடி, ஈமானிய புத்துணர்வை மீண்டும் புதுப்பிப்பதற்காக, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. மன்னிப்பிற்கு உண்டான மாதம், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே சொல்றாங்க, பாவ மன்னிப்பிற்கு உண்டான மாதம் தான் ரமலானுடைய மாதம். அப்போ ஒரு மாதம் நம்மளிடத்துல வந்திருக்குது அப்படின்னா அதிலும் கடைசி 10 குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொல்லி காமிக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி என்னதான், ரமலானின் கடைசி 10 நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு செய்தியில வரும்போது ரமலானுடைய கடைசி 10ல ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதே மாதிரி லைலத்துல் கத்ர் இரவுனா என்ன அப்படின்னு சொல்லி இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்னு சொல்லிட்டு மகத்துவமிக்க இரவு அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணியிருக்கிறான், இறக்கி வச்சிருக்கிறான். மகத்துவமிக்க நபியே, மகத்துவமிக்க இரவு என்றால் உமக்கு எப்படி தெரியும் கேள்வியை கேட்டு அல்லாவே பதிலும் சொல்றான். அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம்னா கிட்டத்தட்ட 83 வருடங்கள். ஒரு மனிதனுடைய சராசரியான ஆயுட்காலமே என்னதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க 60 தான் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ 60 வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய சிரமம் தான் இப்போ உள்ள காலகட்டத்துல. அப்போ ஒரு மனிதன் ஒரு இரவுல நின்று வணங்கினானால், ஒரு இரவுனா இந்த ஒற்றைப்படை இரவு அது எதுல இருக்குங்கிறது தெரியல, 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவுகள்ல ஏதோ ஒண்ணுதான். அப்ப இந்த 5 இரவுகள்ல நின்று வணங்கினோம்னா இந்த ஒரு இரவுலதான் ஏதோ ஒண்ணு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குது. அப்ப 83 ஆண்டுகள் ஒரு மனிதன் நின்று வணங்கினால் என்ன கூலியோ, ஒரு மனிதன் 83 ஆண்டுகள், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சுபஹானல்லாஹ் சொல்றோம்னு வைங்களேன், இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் 83 வருஷம் சுபஹானல்லாஹ் சொன்னா என்ன நன்மை. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம தான் 83ன்னு சுருக்கி வரையறுத்து வச்சிருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கணும், கவனிக்கணும்.
நம்ம 83 சுருக்கி வச்சிருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொல்றான். அப்ப 83 அல்லது 830 8000 அதெல்லாம் தெரியல, நம்ம சுருக்கி வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் 83 ஆண்டுகள்னு சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு இரவை நாம என்ன பண்ணணும், இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கணும். ஏதோ ஒற்றைப்படையில மட்டும் வந்தோம் தொழுதோம் அப்படின்னு சொல்லி இல்லாம இந்த ரமலான்ல மட்டும்தான் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இரவு தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த 10 நாட்களிலும் கூடுதலாக கவனம் எடுத்து அந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆகணும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் குறிப்பிட்டு விட்டு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு என்ன பண்றாங்க, ஒரு 3 பேர் 3 சகாபாக்கள் கொண்ட குழுவினர் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதருடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான செய்திகளை நாம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். அவங்களே மாதிரியே நாம என்ன பண்ணணும், வணக்க வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட என்ன பண்றாங்க, வாராங்க. இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியார் வீட்டுக்கு என்ன பண்றாங்க, இந்த 3 பேர் கொண்ட குழு வர்றாங்க. வந்தோடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் குறித்து அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது. கேட்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய மனைவி துணைவியார் அதனுடைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. விளக்கங்களை கொடுத்தா இவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு குறையாத அமல்கள் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவு குறைய அமல்கள் தான் செய்வாங்களா? ஓ, அல்லாஹ்வினுடைய தூதராச்ச, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாச்ச, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எதிர்பார்த்து வந்தது நிறைய செய்வாங்க போலயே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் போல ஆனது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல முதல் நபர் சொல்றாரு, அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளை குறைத்து மதிப்பிட்டு விட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை குறைச்சு மதிப்பிட்டுட்டு என்ன பண்றாரு, இதுல ஒருத்தர் சொல்றாரு, இனிமேல் நான் என்ன செய்ய போகின்றேன் என்றால் இரவில் நின்று தொழ போறேன், நான் என்ன போறது கிடையாது, இனிமேல நான் தூங்க போறது கிடையாது அப்படிங்கிறார் முதல் மனிதர். 3ல முதல் மனிதர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறது கிடையாது, இனிமேல் ராத்திரி நேரம் தூங்க போறது கிடையாது, நான் என்ன பண்ண போறேன், இரவு வணக்கத்துல முழுக்க நிக்க போறேன் அப்படிங்கிறாரு. ஒண்ணு. அடுத்து 2வது மனிதர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாதது இது. ஆனா இந்த மனிதர் சொல்றாரு, நான் காலமெல்லாம் நோன்பு நோர்க்க போகின்றேன், வருஷம் உள்ள என்ன பண்ண போறேன், 365 நாள்ல 365 நாளும் நான் நோன்பு நோர்க்க போகின்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, 2வது ஒரு மனிதர் சொல்றாரு. அடுத்து 3வதாக ஒரு மனிதர் சொல்கின்றார், நான் பெண்களை விட்டு ஒதுங்கி இருக்க போகின்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையில திருமணமே முடிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் ஒவ்வொரு செய்திகள் என்ன பண்றாங்க, சொல்லக்கூடியதுதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் கேட்டுட்டு பரவாயில்லையே இரவு ஃபுல்லா நின்று வணங்க போறாரா, சரி ரைட்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, காலம் ஃபுல்லா நோன்பு வைக்க போறாரா, சரி வெரி குட் சூப்பர். அடுத்து 3வது என்ன, கல்யாணம் முடிக்காம ஃபுல்லா இபாதத்திலே இருக்க போறாரா, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனா என்ன பண்ணல அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன பண்றாங்க, மக்களை கூட்டுறாங்க, தன்னுடைய தோழர்களை கூட்டுறாங்க. அந்த 3 நபர்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்களை கூட்டி அறிவிப்பு செய்கின்றார்கள், இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. அறிவிப்பே எப்படி இருக்கு, இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. அப்போ அறிவிப்பு செஞ்சுட்டு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர், உங்களை விட இறை அச்சத்தில் மேம்பட்டவன், நான் என்ன பண்றேன், நோன்பு வைக்கவும் செய்கின்றேன், நோன்பை விட்டுவிடவும் செய்கின்றேன். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் தொழவும் செய்கின்றேன், இரவில் தூங்கவும் செய்கின்றேன். அடுத்தது 3வதாக சொல்றாங்க, நான் திருமண விஷயத்திலையும் நான் என்ன பண்றேன், மனைவிமார்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் இந்த வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கின்றாரோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ துறவரம் என்பதற்கு இஸ்லாத்துல என்ன கிடையாது, அனுமதியே கிடையாது. இதை நம்ம ஆழமாக புரிய முடியும் இந்த செய்தியில இருந்து. அப்போ இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக துறவரத்திற்கு அந்நிக்காகு மின் சுன்னதி ஃபலைஸ மின் சுன்னதி, இன்னொரு செய்தியில சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்நிக்காகு மின் சுன்னதி, திருமணம் என்பது எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அப்ப துறவரம் என்பது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட செய்தி அல்ல. அப்ப இந்த அளவுக்கு
இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணிருக்குது? திருமண வாழ்க்கை குறித்து அதற்கு உண்டான ஒப்பந்தம் குறித்து பேசுது இல்ல. ஆனா ஒரே ஒரு காலகட்டத்துல மட்டும் துறவரத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி தருது. எந்த காலம் அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த லைலத்துல் கத்ர் இரவினை அடைவதற்காக இல்லற தொடர்பை நிறுத்தி கொள்வார்கள். இல்லற தொடர்பை என்ன பண்ணிடுவாங்க? இந்த 10 நாளைக்கு நிறுத்தி கொள்வார்கள். இரவை அல்லாஹுவை தொழுது உயிர்ப்பிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? இரவு ஃபுல்லா அல்லாஹுவை நினைச்சு தொழுது உயிர்ப்பிப்பார்கள். அதே போல தம்முடைய குடும்பத்தாரையும், இதுல 3 செய்திகள் இருக்குது. முதல் செய்தி, இல்லற தொடர்பை என்ன பண்ணிடுவாங்க? அந்த துறவரத்தை மேற்கொள்றாங்க. எந்த நாட்கள்ல? 10 நாட்கள்ல மட்டும் மார்க்கம் நமக்கு என்ன பண்ணுது? அதுல அனுமதி தந்திருக்குது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதினா நமக்கும் அதுல அனுமதி இருக்குது. ஒண்ணு. இரண்டாவதாக, இரவை என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வை துதித்து தியானிப்பார்கள். தொழுது என்ன பண்ணுவாங்க? இரவை உயிர்ப்பிப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு கடைசி நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மூன்றாவது செய்தி என்னன்னா, தம்முடைய குடும்பத்தாரையும் என்ன பண்ணுவாங்க? எழுப்பி தொழுவதற்காக படிப்பார்கள் அப்படிங்கிற செய்திய புகாரில 2024வது செய்தியாக நம்ம பார்க்க முடியுது. அதனால இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல இந்த லைலத்துல் கத்ர் இரவு 21, 23, 25, 27, 29ல இருக்கலாம். அப்போ இதே மாதிரி செய்திகளை நம்ம ஏதோ கேட்டோம் பயான்ல, ஏதோ அதை என்ன பண்ணோம் காத்துல பறக்க விட்டோம்னு இல்லாம வரக்கூடிய காலகட்டங்கள்ல நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.